வணக்கம். தம்பி கவினோட சாதி ஆணவ படுகொலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டுச்சுன்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் இது நாள் வரைக்கும் சாதிய ஆணவ படுகொலை நிகழ்த்தப்படுறப்ப எல்லாம் பொது சமூகம் அமைதியா கடந்து போச்சு. இந்த முறை அப்படி இல்லாம கவினோட சாதிய ஆணவ கொலைக்கு எதிராக எல்லாரும் தனது கண்டனங்களையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினாங்க. ஆதங்கத்தை உள்ள குமரில் சமூக வலைதளங்கள்ல கொட்டினாங்க. சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளான ஒரு பின்புலத்துல படிச்சு வேலைவாய்ப்புக்கு போய் நல்லா பொருளீட்டி ஒரு இளைஞன் மேல வர்றப்ப அவனை சாதியால கொண்டுட்டாங்களேங்கிற அந்த கோபம் எல்லார் மனசுலையும் விரவி கிடந்துச்சு. இந்த சாதிய ஆணவ படுகொலை குறித்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வாய் திறந்தாங்களா? கண்டிச்சாங்களா? ஒரு இரங்கல் அறிக்கை கொடுத்தாங்களா? அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் ஏதாவது கொடுத்தாங்களா? அப்படின்னா வாயே திறக்கல. ஏன்னா வழக்கமான சாதி அரசியல். வேங்கவேலுக்கு ஏன் முதலமைச்சரோ உதயநிதி ஸ்டாலினோ ஏன் போகல? ஏன் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பூட்டு போட்டாங்க? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், சாதிய வாக்கு அரசியல். அதை மனசுல கொண்டு திமுக கள்ள மௌனம் சாதித்து இதை கடத்தி விட்டுச்சு. அவங்க போராடி 4 நாட்களுக்கு மேலாக போராடி 5வது நாள் தான், அதுக்கு பிறகுதான் அவங்க உடலை பெற்றுக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அந்த கொலையாளி சுஜித்தோட தாயார் கைது செய்யப்படல. இந்த நொடி வரைக்கும் கைது செய்யப்படல. அப்பா தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்க போராடினாங்க, அறப்போராட்டம் செஞ்சாங்க. பிறகு 5வது நாள்ல தான் அவர் வழியற்ற சூழல்ல உடம்பை பெற்றுக்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக அரசு இதுக்கு வாய் திறக்கல அப்படிங்கிறப்ப நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா திமுகவோட கடந்த கால செயல்பாடுகளை வச்சு இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்னு அறிஞ்சு கொள்ளலாம். ஆனா திமுக இங்க அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கருத்தியல் எதிரி அப்படிலாம் சொல்லி கட்சியுடனார்ல ஒருத்தர், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஐயா விஜய், அவங்க இதுல வாய் திறந்தாங்களா? கண்டிச்சாங்களா? இரங்கல் அறிக்கை கொடுத்தாங்களா? வீட்டுக்கு போனாங்களா? அப்படின்னு பார்த்தா சுத்தமா இது இல்லை. ஆதவர்ஜனா பேர்ல ஒரு அறிக்கை வருது, கடமைக்கு சடங்குக்கு ஒரு அறிக்கை வருது. ஆனா தவறி கூட விஜய் வாய் திறக்கல. எடப்பாடி பழனிசாமி 3 நாட்கள் வரைக்கும் வாய் திறக்காம இருந்தாரு. திடீர்னு ராத்திரி 10:30 மணிக்கு மேல ஒரு அறிக்கை வந்துச்சு. ஏன்னா ராத்திரி 10:30 மணிக்கு மேல அறிக்கை வந்தா காட்சி ஊடகங்கள்ல செய்தியா போட மாட்டாங்க, பிரேக்கிங் நியூஸ்னு வராது. அதே போல அச்சு ஊடகத்திலையும் பதிவேற்ற முடியாது, ஏன்னா 10:30 மணிக்கு மேல ஆனதால. அப்படி ஒரு நேரத்துல வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியே அறிக்கை கொடுத்தாரு கவினோட சாதி ஆணவ கொலைக்கு எதிராக. அல்ல ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்லாம் கேட்கல, ஆனா அறிக்கை கொடுத்தாரு. ஆனா விஜய் கடைசி வரைக்கும் அறிக்கை கொடுக்கவே இல்லை. இத்தனைக்கு என்னன்னா, தம்பி கவினோட சாதி ஆணவ கொலை நடந்த பிறகுதான் தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்களுக்கு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு செயலியை கூட, ஒரு ஆப்பை கூட வெளியிட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 3 நிமிஷமா என்னமோ பேசினார் விஜய். பேசுறப்ப தம்பி கவினோட அந்த படுகொலையை கண்டிக்கிறேன் அப்படின்னு போற புகழை கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா கவனமா அதை சொல்லலை. ஏன்னா இங்க இருக்கிறதும் திட்டமிட்ட வாக்கு அரசியல், சாதிய வாக்கு அரசியல். இங்க திடீர்னு அறிக்கை கொடுத்துட்டு இருந்தார் விஜய். கமலஹாசன் தமிழ்ங்கிறது கன்னடத்தோட தாய், கன்னடத்துல இருந்தா தமிழ் பிரிஞ்சிச்சு பறந்துச்சு அப்படின்னு பேசிடுறாரு. அவரோட தக்கலை படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வு நினைக்கிறேன், அதில் பேசிடுறாரு. பேசினவுடனே கன்னடத்தை கொச்சைப்படுத்தி விட்டதாக கர்நாடகாவில் கலையபுரம் கமலஹாசனுக்கு அச்சுறுத்தல், மிரட்டல், படத்தை ஓட விட மாட்டோம் அப்படின்னு கடுமையா கர்நாடகாவில் வலிமையான சண்டித்தனத்தை பண்றாங்க. அந்த சமயத்துல விஜய் கருத்துரிமைக்கு ஆதரவாகவும் சக கலைஞனுக்கு ஆதரவாகவும், அப்புறம் அவர் நம்புகிற திராவிடம், அந்த திராவிட அந்த கோட்பாட்டில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இவை யாவும் திராவிட மொழிகள், திராவிடம் தமிழ் தேசிய கண்கள்னு வேற சொல்லியிருக்காருல்ல. அப்ப தமிழுக்கும் கன்னடத்துக்குமான உறவை துண்டிக்க கூடாது, ரெண்டுமே திராவிட மொழி தான், தமிழ்ல இருந்து புரிஞ்சு போனதான் கன்னடம் அப்படின்னாவது ஏதாவது அறிக்கை கொடுத்துக்கலாம்ல. ஏன் அந்த விவகாரம் குறித்து எந்தவித நிலைப்பாட்டையும் விஜய் அறிவிக்கல? ஏன்னா அந்த நிலைப்பாடு குறித்து விஜய் அறிவித்தால் கன்னடர்களுக்கு கோபம் வரும். கோபம் தான் என்ன ஆகும்? கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடாது. படம் ஓடலன்னா ஒரு 30 கோடி 25 கோடி அளவுக்கு நமக்கு நஷ்டம் வரும். அப்ப அது வரக்கூடாதுங்கிறதுனால வாயை மூடிக்கொண்டு இருந்தார். இங்க இந்த தம்பி கவினுக்காக பேசினா வாக்கரசில் பின்னடைவு சந்திப்பும் நினைச்சுக்கிட்டு அந்த லாபத்தை கணக்கை போட்டு வாய் திறக்கல. அந்த பக்கம் இந்த கமலஹாசனுக்கு ஆதரவாக பேசினா அங்க ஜனநாயகம் படம் ஓடாதுன்னு
அங்கேயும் லாபரட்ட கணக்கை பார்த்துக்கிட்டு அங்கேயும் வாய் திறக்கல. எப்படிப்பட்ட அரசியல் இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கான மாற்று அரசியல், விஜய் வைக்கக்கூடிய மாற்று அரசியல். அதாவது மாற்று அப்படின்னு தொடங்கினவங்க, கடந்த காலத்தில் தொடங்கி வந்தவங்க, குறிப்பா ஐயா விஜயகாந்த், வைகோ, கமலஹாசன், இப்படி மாற்று அரசியல் தொடங்கினவங்க எல்லாம் ஒரு தேர்தல் இல்லை 2 தேர்தலுக்கு பிறகுதான் அந்த கட்சி கலகலத்து போகும். அது வரைக்கும் ஓரளவு செல்வாக்கோட ஓட்டுவாங்க. இப்ப கமலஹாசன் 2018 கட்சி தொடங்கி வர்றப்ப 19 தேர்தலுக்கு பிறகுதான் அந்த கட்சி கலகலத்து போகுது. 19 தேர்தல் வரைக்குமே வந்து கமலஹாசன் கட்சிக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு செல்வாக்கு இருப்பது போல ஒரு தோற்றம் இருந்துச்சு. ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும் கட்சி தேர்தல் எதிர்கொள்றதுக்கு முன்னாடியே அந்த கட்சி கலகலத்து போகுது. ஏன்னா ஆளுமைகள், அந்த கட்சியில ஆளுமைகள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட நமக்கு தென்படல. கருத்தியல் சார்ந்து அவ்வளவு தெளிவா இருப்பாரு. அவரு நிலைப்பாடுகளை வந்து மிக சரியா வைப்பாரு. அப்படி வரலாற்றை வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பூதக்காண்டி வச்சு தேடி பார்த்தாலும் தாவேகாவில் ஒரு ஆள் இல்லை. வரலாறு தெரிஞ்ச, கருத்தியல் புரிதல் கொண்ட, நாட்டு நடப்பை வந்து அலசி ஆராயக்கூடிய ஒருத்தர் கிடையாது. ஒருத்தர் கூட கிடையாது. ஏன்னா கட்சி அவ்வளவு பலவீனமா இருக்கு. இப்ப கமலஹாசனே தொடங்கி வர்றப்ப கூட அந்த கட்சியில ஆளுமைகள் அப்படின்னு சொல்றதுக்காவது ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அந்த பாரதி கிருஷ்ணகுமார் அந்த கட்சி இருந்தாரு. அப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர் ஞானசம்பந்தம் இருந்தாரு. பொன்ராஜ் போய் இணைஞ்சாரு. பழகர் போய் இணைஞ்சாரு. இப்படி நிறைய, மகேந்திரன் ஒருத்தர் இணைஞ்சாரு. நிறைய முகங்கள் இருந்துச்சு, தென்பட்டுச்சு. விஜயகாந்த் வர்றப்ப கூட அவருக்கு பெரிய அரசியல் குறித்தான அந்த கருத்தியல் குறித்தான புரிதல் வந்து விஜயகாந்த் இல்லைனா கூட ஒரு அரசியல்வாதி போல தோற்றம் கொள்ள வைக்கிற அளவுக்கு வந்து விஜயகாந்த் வந்தார். ஆனா விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியலே இப்போ வரைக்கும் அவங்க அரசியலுக்கே வரல. அரசியலுக்கு வரலங்கிறத விட அரசியலுக்கு வந்துட்டாங்க, அரசியல் அவங்களுக்கு வரல. அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தலைக்கு மேல அந்த துண்டை எடுத்துக்கிட்டு டிவிக்கேன்னு சுத்துறது, அப்புறம் ஏதாவது மற்ற கட்சிக்காரங்களோட வாகனத்தை பார்த்துட்டா அங்க போய் டிவிக்கேன்னு கத்துறது, அப்புறம் தியேட்டருக்கு போய் அந்த தாவேகாவோட கொடியை காட்டுறது, அப்புறம் விளையாட்டு மைதானத்துக்கு போய் அங்க கொடியை காட்டுறது, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது. விஜய் வந்து துண்டை, அந்த மாநாட்டில் துண்டை வந்து கீழே தொண்டர்கள் வீசக்கூடிய துண்டை பூரா எடுத்து மேலே போட்டுக்கிட்டாருன்னா அதே போல இவங்க வந்து இமிட்டேட் பண்ணி ஒரு ரீக்ரியேஷன் பண்றது. இதுதான் அரசியல்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுல ஆதவர்ஜுனோட பேச்செல்லாம் இருக்கு பாருங்க, அற்புதமான பேச்சு. ஒரு வாக்கியம் கூட பிழை இல்லாம பேச முடியாது. கருத்து பிழை, சொற்பிழை, தகவல் பிழை, எல்லா பிழையும் இருக்கும். அந்த பக்கம் புசியான்னு சொல்லவே தேவையில்லை. அவரு வேற மாதிரி. அந்த கட்சியோட தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களும் வேற மாதிரி. தேங்காயை வந்து வானத்தை பார்த்து சுத்தனம்னா மழை நின்றும் அப்படின்னு பண்றாங்கன்னா என்னன்னு சொல்றது? செல்லூர் ராஜ் வந்து அந்த திருமகுள் அட்டையை வந்து வைகை நதியில போட்டு இந்த நீர் ஆவியாகிறத தடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் செல்லூர் ராஜுவை ஞாபகம் வச்சுக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கோம். அதே போல சம்பவத்தை பண்ணாங்க. இந்த தேங்காயை சுத்திட்டு வந்துட்டு மழை நின்றும் அப்படின்னாங்க தாவேகாவோட கட்சி கூட்டத்தில். அப்படிப்பட்ட அதி புத்திசாலிகள். இது என்னன்னா, இப்ப திமுக, அதிமுக இந்த கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள் வந்து தேர்தல் வீக வகுப்பாளர்னு ஒருத்தரை வச்சுக்கும். இப்ப கடந்த காலத்துல வந்து பிரசாந்த், சுனில் இப்படி எல்லாருமே இருந்தாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு சுனில்னு நினைக்கிறேன். அப்புறம் கடந்த காலத்துல பிரசாந்த் கிஷோர் இருந்தார். அவங்க தேர்தலை எதிர்கொள்றதுக்கு ஒரு வீக வகுப்பாளர் ஒருத்தர் வச்சுக்குவாங்க தேர்தல் நேரத்துல. ஆனா இங்க தாவேகா பொறுத்த வரைக்கும் கட்சி நடத்தவே ஜானகிசாமி அப்படின்னு கூடவே ஒருத்தர் வச்சிருக்காங்க. அந்த ஜானகிசாமி யாருக்கு வந்து வீகத்தை வகுத்து வெற்றி பெற வச்சாருன்னு பார்த்தா 2016 மக்கள் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அண்ணன் அன்புமணிக்கு தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்ட வச்சது திருவாளர் ஜான் ஆரோக்கியசாமி தான். சரி, அங்கேயாவது வெற்றி பெற வச்சாரன்னா ஒன்றும் வெற்றி பெறல. ஜான் ஆரோக்கியசாமி வந்து தேர்தல் வீக வகுப்பாளராக இருந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான எந்த சான்றும் இல்லை. ஆனா அவரை நம்பிக்கிட்டு கட்சியே அவர் கையில ஒப்படைச்சிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த கட்சிக்குள்ள யாரு வரணும் யாரு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றது எல்லாமே. ஒண்ணுல தெளிவா இருக்காங்க, மாற்று கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதுங்கிற தெளிவா இருக்காங்க. வந்துட்டா நம்ம இடம் காலி ஆயிடுமோங்கிற ஒரு பயம், ஒரு பதற்றம். குறிப்பா அது வந்து இந்த பக்கம் ஆதவர்ஜுனாவிலேருந்து அந்த பக்கம் புஷியானது வரைக்கும் இருக்குது. அப்ப நாமளே பக்கத்துல உட்காந்துக்குவோம் அப்படின்ட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. செம்ம காமெடியா இருக்கு, நல்ல காமெடியா இருக்கு. அதுவும் மதுரை மாநாட்டில என்ன பேச போறான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். விஜய் வந்து
அவர் வந்து இந்த மாநாட்டில் கடைசியாக நடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் 1 மாசமோ 1.5 மாசமோ மனப்பாடம் பண்ணி உன்னை ஒப்பிச்சிட்டார். அதுக்கு பிறகு விஜய் பேசின பேச்சு எதுவுமே எடுபடலை. அந்த பேச்சு அந்த மாநாட்டில் வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சது மட்டும்தான் ஓரளவு பரவாயில்லன்னு இருந்துச்சு. இப்போ மதுரை மாநாட்டில் என்ன கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பேச போறாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதுல ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்றாங்க. 1967 வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு, 1977 வந்து எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரு. அதாவது 1967 அண்ணா வெற்றி பெற்றாரு, 1977 எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரு. அதே போல 2026 வந்து தளபதிக்கு வெற்றி தலைவருக்கு வந்து அந்த ஆண்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 1967 77ங்கிறப்ப சில இந்த வரலாற்று சான்றுகளை எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன். 1967 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தாவேகா முன்னுதாரணமாக காட்டலாமா? ஏன்னா 1967 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தான் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராசர் வந்து தோத்து போனார். காமராசர் தோத்து போன தேர்தல் வந்து 1967 சட்டமன்ற பொதுத் தேர்தல். அப்ப காமராசரை தோற்கடிச்ச அந்த தேர்தலையே முன்னுதாரணமாக காமராசரை கொள்கை தலைவராக கொண்டிருக்கிற தாவேகா காட்டுவது முரண்பாடு இல்லையா அப்படிங்கிற கேள்வி. அப்புறம் திமுக எடுத்த எடுப்பிலேயே வந்து 67 திடீர்னு தபக்கடின்னு குதிச்சு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. முதல்ல திமுக 1949 தொடங்கி 52 தேர்தலில் போட்டி போடல. 52 தேர்தலில் திராவிட நாட்டை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆதரவு அப்படின்னு திமுக அறிவிக்குது. அப்புறம் 56 தேர்தலில் 112 இடங்கள்ல போட்டிட்டு 15 இடங்கள் வெற்றி பெறாங்க. அப்புறம் 1962 தேர்தலில் கூட்டணி எல்லாம் அமைச்சு முஸ்லீம் லீக் அதோட கூட்டணி அமைச்சு 62 தேர்தலில் 50 இடங்கள் வெற்றி பெறாங்க. அப்புறம் 1967 தேர்தலில் தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. 1967 சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா ஆட்சி பிடிச்சாரு. ஆனா ஆட்சி பிடிப்போம்னு அவரே எதிர்பார்க்கல. 1960 நடந்த மொழி போர் தான் ஆட்சி அதிகாரத்தில் திமுகவை அமர்த்துது. ஏன் 67 அண்ணாவே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றேன்னா 1967 சட்டமன்ற பொது தேர்தலின் போது முதலமைச்சர் வேட்பாளர் யாரையும் திமுக முன்னெடுத்தவில்லை. அறிஞர் அண்ணா தென் சென்னை மக்களவை தேர்தலுக்கு போட்டி போட்டார். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டி போடல, மக்களவை உறுப்பினருக்கு போட்டி போட்டார். போட்டு வெற்றி பெற்றார். செய்தி இருக்குது, வானொலியில வந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப திமுக வெல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்குது. அதை கேட்ட மாத்திரத்தில் அண்ணா சொல்றாரு, நம்ம குறுகிய காலத்துல வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம், இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்ட பிறகு ஆட்சியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அண்ணா சொல்றாரு. அப்பதான் நமக்கு வந்து இதை எதிர்கொள்வதற்கான பக்குவம் இருந்திருக்கும், பொறுப்புணர்ச்சி சரியா இருந்திருக்கும் அப்படின்னு அண்ணா சொல்றாரு. அப்ப 1967 18 ஆண்டு கழிச்சு திமுக ஆட்சியை பிடிக்குது அண்ணா தலைமையில். ஆனா அந்த ஆட்சியை பிடிப்போம் அந்த தேர்தல்னு திமுகவே எதிர்பார்க்கல. ஆனா நீங்க சர்வ சாதாரணமா சொல்றாங்க 2026 தளபதி ஆண்டு ஆட்சியை பிடிச்சிரும்னு. அவன் 77 சொல்றாங்கல்ல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சது. எம்ஜிஆர் வந்து 1972 அதிமுக தொடங்கி 77 5 ஆண்டு கழிச்சு ஆட்சி பிடிக்கிறார். இதுக்கு இடையில வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவர் நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறாரு. புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வெல்லுது. கடைசியா தான் வந்து எம்ஜிஆர் வெற்றி பெறாரு. இதுல எம்ஜிஆர் வந்து திடீர்னு படங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு போய் அரசியல குதிக்கல. அவர் ஒரு பக்கம் திரைத்துறை, ஒரு பக்கம் அரசியல்னு ரெண்டையும் ஒரு சேர பயணிச்சார். அவருக்கு முதல்ல காங்கிரஸ்ல இருந்தார். தொடக்கத்தில் காங்கிரஸ்ல இருந்து திமுகவுக்கு போய் திமுகவில் பரப்புரை செஞ்சு திமுகவில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகி 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகி மொழிப்போர் 1965 மொழிப்போர்ல பங்கு கொண்டு 1958 அன்னைக்கு திராவிட நாடு கட்ட திராவிட இயக்க தலைவர்களை வந்து நான்சென்ஸ்னு வர்ணிச்ச நேருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி சிறைக்கு போய் எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆரும் சிறைக்கு போய் சிறையில சாதாரண வகுப்புல இருந்து இப்படி அப்புறம் வந்து சிறு சேமிப்பு துணைத் தலைவர் பொறுப்பில் அமர்ந்து திமுகவோட பொருளாளர் அமர்ந்து இப்படி பல படிநிலைகளை கடந்துதான் அவர் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்படுற வேலையில அதிமுகங்கிற கட்சி தொடங்குறாரு. அதுக்குள்ள 20 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தை கொண்டுதான் 20 ஆண்டுகால அரசியல் அனுபவம். அதுவும் இல்லாம அதிமுகங்கிற கட்சியை தொடங்குறப்ப எம்ஜிஆர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ. அப்புறம் என்ன செய்தினா எம்ஜிஆர் வந்து அசுர பலத்தோடலாம் வெற்றி பெறல. இப்ப உதாரணத்துக்கு 1977 தான் எம்ஜிஆர் முதல் முறையாக ஆட்சி பிடிக்கிறார். அப்ப எம்ஜிஆர் கூட்டணி வச்சாரு, தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செஞ்சாரு. அப்படி செஞ்சும் கூட அவர் மேல அனுதாபம் இருந்துச்சு. அவரை நீக்கிட்டாங்க, திமுக நீக்கிட்டாங்கிற அனுதாபம் இருந்துச்சு. ஆனாலும் கூட அவர் எவ்வளவு இடங்களை வெற்றி பெற்றாருன்னா ஜெயலலிதா 91 வெற்றி பெற்றாங்கல்ல 224 அந்த எண்ணிக்கையில் வெற்றி பெற்றாருன்னா இல்லை.
1977 146 இடங்கள்ல வெற்றி பெற்றார். 1977 முதலமைச்சராகி 3 ஆண்டுகள்ல அவர் ஆட்சி கலைக்கப்படுது. மறுபடியும் ஒரு ஆண்டுதாவால ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு, நான் ஆட்சி இழந்துட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு மக்கள் மன்றத்தை போய் மன்றாடுறாரு எம்ஜிஆர். ஆனா அந்த 1980 162 இடங்கள்லாம் வெற்றி பெறாரு. 162 இடங்கள்லாம் வெற்றி பெறாரு. அதை விட சிறப்பான செய்தி என்னன்னா, எம்ஜிஆர் தோல்வியவே தழுவல என்பது போல திரும்ப திரும்ப சொல்றாங்க. கொஞ்சம் வரலாற்று பக்கங்களை புரட்டுங்க, படிங்க, கொஞ்சோண்டாவது வாசிங்க. 1980 பாராளுமன்ற பொது தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தோத்து போச்சு. 40 இடம், தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட 40 இடங்கள்ல 38 இடத்துல படுதோல்வி. ஏன்னா பொருளாதார அளவுகளை இடஒதுக்கீட்டுக்கான வரம்பா வைக்கிறார், உச்ச வரம்பா வைக்கிறார். அது பின்னடைவை சந்திக்குது. அதனால தோத்து போறார். தோத்து போன பிறகு அதை பின்வாங்கிட்டு இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தி கொடுத்தார். 39 விழுக்காட்டு, 33 39 அதுல இருந்து 50 விழுக்காடுன்னு உயர்த்தி கொடுத்தார். சரியான நினைவுல இல்லை. அப்படி எம்ஜிஆர் 1980 பாராளுமன்ற தேர்தலில் 40 இடங்கள்ல 32 இடத்துல தோத்து போனார். சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம் 2 இடத்துல வெற்றி பெற்றார். அப்புறம் அதே 1980 புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தோத்து போகுது. ஒரு பக்கம் கருணாநிதியும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி, அதுல திமுக 14 இடங்கள், இந்த பக்கம் இந்திரா காங்கிரஸ் 10 இடங்கள், ஒட்டு மொத்தமா 24 இடங்கள். திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி 24 இடங்கள் வெற்றி பெறாங்க. இவர் ஜனதா கட்சியோட கூட்டணி போடுறாரு. யாரு? எம்ஜிஆர். ஜனதா கட்சி கூட 3 இடம் வெற்றி பெறுது. ஆனா எம்ஜிஆர் சுழியம். புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக 1 இடத்துல வெற்றி பெறல, படுதோல்வி. அப்புறம் 1986 உள்ளாட்சி தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில். உள்ளாட்சி தேர்தல், அதுல 97 நகராட்சியில 64 இடங்களை திமுக பிடிக்குது. வெறும் 11 இடங்களை தான் அதிமுக பிடிக்குது. அந்த உள்ளாட்சி தேர்தல் நகராட்சியில தோல்வியடைஞ்ச பிறகு இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர்கள் தான். நம்ம அமைச்சர்கள் நம்ம முதலே குத்திட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் ராஜினாமா பண்ண போறேன் முதலமைச்சர் பதவியை அப்படின்னு எம்ஜிஆர் அறிவிக்குது. அறிவிச்சு செய்தியா வருது, பத்திரிகையில பரபரப்பா பேசப்படுது. அப்புறம் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் போய் சமாதானப்படுத்தி தான் எம்ஜிஆர் ராஜினாமா பண்ணாம தடுக்கிறாங்க 1986. இதெல்லாம் வரலாறு. எம்ஜிஆரே இங்க தண்ணி குடிச்சாரு, தன்னாருனாரு, கஷ்டப்பட்டாரு. இது எதுவுமே தெரியாம நான் வீட்டை விட்டே வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவேன், எல்லாரும் நமக்கே ஓட்டு குத்திடுவான், ஓட்ட போட்டுருவான், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சர்க்கார் பட கதை மாதிரி நினைச்சிட்டு இருந்தாருன்னா, சர்க்கார் படத்துல காலையிலேருந்து மதியம் வரைக்கும் விஜய் அந்த இறுதி காட்சியை பார்த்தா தெரியும், எதுவுமே பேச மாட்டாப்புல. மதியத்துக்கு மேல ஃபேஸ்புக் லைவ்ல பேசிடுவாப்புல. லைவ்ல பேசினவொன்னா அது எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு அந்த தேர்தல் நாளன்னைக்கு மதியத்திலேருந்து சாயங்காலத்துக்குள்ள ஓட்டை போட்டு ஆட்சியை மாத்திடுவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. கட்சி தொடங்கி 8 மாதத்துல ஆட்சியை பிடிச்ச ஒரே ஆள் என்.டி. ராமாராவ் ஆந்திராவில். ஆனா அந்த என்.டி. ராமாராவும் வெறும் நடிகர்ங்கிறத முன்னிறுத்தி வரல. அவர் தெலுங்குகளின் தன்மான பிரச்சனை, காங்கிரஸ் தொடர்ச்சியா முதலமைச்சர்களை மாத்திக்கொண்டே இருக்குது. ராஜீவ்காந்தி அன்னைக்கு காங்கிரஸ் முதலமைச்சரை விமான நிலையத்தில் வச்சு அரைஞ்சிட்டாரு அப்படின்னு இந்த தெலுங்குகளின் தன்மான பிரச்சனைங்கிற ஒன்றை ஊதி பெருசாக்கி அவர் வெற்றி பெறாரு. தமிழ்நாடு போல அங்க இல்ல, அங்க தெலுங்குல ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த புராண இதிகாசத்தை அதிகப்படியா நம்புவாங்க. புராண இதிகாசம் பார்த்தவங்கள்ல என்டிஆர் நடிச்சார், அதனால புகழ் பெற்றிருந்தாரு. அது இருந்தும் கூட அவர் தெலுங்குகளின் தன்மான பிரச்சனை கிளப்பி விட்டு அதன் மூலமா தான் என்டிஆர் ஆந்திராவில் ஆட்சி பிடிச்சார். நானும் என்டிஆர் போல வந்துருவேன் அப்படின்னு சிரஞ்சீவின்னு ஒருத்தர் வந்தார். சிரஞ்சீவின்னு ஒருத்தர் பிரஜா ராஜ்யம்ங்கிற கட்சி தொடங்குறாரு. விஜய்க்காவது 2 லட்சம் 3 லட்சம்ங்கிறாங்க மக்கள் கூடினது விக்கிரவாண்டியில. ஆனா அங்க சிரஞ்சீவிக்கு கச்சோடங்கிறப்ப கூடின கூட்டம்னு தினத்தந்தியோட பக்கத்துல 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூட்டிருக்கான் சிரஞ்சீவியோட மாநாட்டுக்கு, கச்சோடங்கிற மாநாட்டுக்கு. ஆனா அந்த சிரஞ்சீவி 10 ஆண்டு கூட அரசியல் தாக்கு பிடிக்க முடியல. கட்சியை கொண்ட காங்கிரஸ் நினைச்சிட்டு மத்திய அமைச்சர் பதவி வாங்கினாரு. அதுவும் சமாளிக்க முடியலன்னு கட்சிக்கு முழுக்கு போட்டு, அரசியலுக்கு முழுக்கு போட்டுட்டு ஒட்டு மொத்தமா அந்த அரசியல் பாதை விட்டு விலகி திரைத்துறைக்கு வந்தார். திரைத்துறைக்கு வர்றப்ப இந்த பாஸ் இஸ் பேக் அப்படிங்கிற டேக்லைனை போட்டு அவரை சினிமா கொண்டு வந்துட்டாங்க. அவர் சினிமாவுக்கு வந்தப்ப அவர் நடிச்ச படங்கிறது கத்தி தெலுங்கு ரீமேக்கில் சிரஞ்சீவி தான் நடிச்சார். இப்படி இருக்குது யதார்த்தம், கலை யதார்த்தம், வரலாற்று பின்புலம் இப்படி இருக்குது. இது எதுவுமே தெரியாம பனையூர்ல வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த என்ன சொல்லுவாங்கல்ல, படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு கனவு காட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் கனவா போயிடும்.
அதனால இப்படியே போனா தாவேக்காவால யாருக்கு சேதாரம் அப்படின்னு விவாதம் நடத்துறாங்க. 2026 பிறகு தெரியும் தாவேக்காவால விஜய்க்கு தான் சேதாரம் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு செயல்பாடுகள் இருக்கு.